இல்லை, இன்னைக்கு நாங்கள் இந்த நீட் தேர்வு இன்னைக்கு இந்தியாவில் அமல்பட்ட நாள்லேருந்து தொடர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் தொடர் போராட்டம் நடக்குது. இதுக்கு அடுத்து கேரளா நடந்தது. இந்தியாவில் பல மாநிலங்கள் இதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் அமைதியாக இருந்தாங்க மாணவர்கள், இளைஞர்கள். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக அமைதியாக இருந்த மாணவர்கள் எல்லாமே இன்றைக்கி வீதிக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி நீங்கள் கேட்குற மாதிரி இன்றைக்கி ஒன்றிய அரசுக்கு செவி கேட்கணுன்றதுக்காக தான் எங்களுடைய வாய்ஸாக இன்றைக்கி டெல்லியில் சிஜேபியோட எங்களுடைய இங்கே போராடக்கூடிய ஏஐஎஸ்எஃப் உட்பட எல்லா அமைப்புமே ஒன்று சேர்ந்து டெல்லியில் இன்றைக்கி ஆட்சி பண்ணுறது பிஜேபியினுடைய கோட்டையாக இன்றைக்கி பிஜேபி மார்த்தட்டுறாங்க. இன்றைக்கி அந்த பிஜேபியினுடைய கோட்டையில் ஓட்ட போடக்கூடிய ஒரு வகையில் தான் இன்றைக்கி போராட்டம் இன்றைக்கி மோடி காதில் விழக்கூடிய அளவில் ஒரே ஒரு கோரிக்கை, அனைத்து முறைகேடுகளுக்கும் நீட்டாக இருக்கட்டும், கியூட்டாக இருக்கட்டும், சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், இந்த எல்லா தேர்வுகளுக்கும் முறைகேடுக்கு காரணமான ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுன்ற ஒரே ஒரு கோரிக்கையை முன் வச்சு டெல்லியில் தொடர் போராட்டம். இளைஞர்களும் இன்றைக்கி எங்களுடைய அமைப்பை சேர்ந்த தோழர்களும் பல பேர் உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறாங்க. அதே மாதிரி டார்ச் லைட்டு தட்டடித்து போராட்டம். இன்னும் சொல்ல போனோம்னா பிஎம் மோடிக்கு ஏஐஎஸ்எஃப் சார்பிலே லெட்டர் போஸ்ட் அனுப்புகிற போராட்டம் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தண்ணி அழிச்சு இன்றைக்கி வராங்க. இன்றைக்கி இது ஏதோ தமிழ்நாடு அளவில் மட்டும் நம்ம சுருக்கி பார்த்துருக்கூடாது. இது இன்றைக்கி இந்திய அளவில் மாணவருடைய புரட்சியாக இன்றைக்கி மாறுது. இன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம், தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு பார்த்துருப்போம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை முன்னெடுத்தது யார்? ஏதோ ஒரு 5 இளைஞர்கள், 5 மாணவர்கள். இன்றைக்கி அப்பேற்பட்ட ஒரு புரட்சியை நோக்கி தான் இன்றைக்கி இந்த போராட்டம் முன்னேறி கொண்டு போயிருக்குது. இது மத்திய அரசாங்கம் ஒன்றிய கல்வி அமைச்சரை அவங்க உடனடியாக பதவியை ராஜினாமா பண்ணணும். ராஜினாமா பண்ணலையேன்னா நாம் ஜல்லிக்கட்டு பார்த்தோம், ஜல்லிக்கட்டும் மிஞ்சக்கூடிய அளவில் இப்போ இருக்கிற இளைஞர்களும் மாணவர்களும் ஒன்று திரளத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. அதுக்கான ஒரு மரண அடி தான் இன்றைக்கி டெல்லியில் இன்றைக்கி இளைஞர்களும் பலதரப்பட்ட அமைப்பு தொடர்களை நீங்கள் போராடுறாங்க. இன்றைக்கி இல்லை, எந்த ஆட்சி முறையாக இருந்தாலுமே மக்களை ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க. மக்களுடைய அறியாமையை ஆட்சியாளர்களும் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளரும் இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர் இருக்கட்டும், எல்லாருமே மக்களுடைய அறியாமையை அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த அறியாமையை புரிஞ்சுக்கின்னு மக்களை ஏமாத்துறாங்க. ஆனால் மக்களை ஏமாத்துகிற இந்த ஆட்சியாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாக இருக்கட்டும், மக்களை ஏமாற்றலாம். ஆனால் இளைஞர்களை ஒருபோது ஏமாற்ற முடியாது, ஏமாறவும் மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி தொடர்ந்து திமுக, அதிமுக 2 அரசுமே இன்றைக்கி கடந்த கால ஆட்சியில் திமுகனுடைய வாக்குறுதி என்னவாக இருந்தது? நீங்கள் நாங்கள் நீட் தேர்வினை நாங்கள் ஆட்சிக்கு வந்த மாதிரி ரத்து பண்ணணும்னு சொன்னாங்க. கேட்டால் சொல்லுங்கன்னா சீக்ரெட்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஆட்சி முடிஞ்சு போச்சு, அவரும் பேசலை. அது என்ன சீக்ரெட்ன்றது மக்களுக்கு சொல்லாமலே போயிட்டாங்க. இன்றைக்கி அதைத்தான் இளைஞர்கள் கேள்வி கேட்குறாங்க, அது என்ன சீக்ரெட்னு. இன்றைக்கி வந்தக்கூடிய விஜய் இருக்கட்டும், விஜயினுடைய பதிலுக்காக மக்கள் காத்துனுக்கிறாங்க, இளைஞர்கள் காத்துனுக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவேக அரசு அவங்க ஆட்சி அமைச்சு இன்றைக்கியோட 45 நாள் தாண்டி இந்த ஆட்சி நடக்குது. ஆனால் இந்த ஆட்சியில் ஏறத்தாழ 3 பேர் தமிழ்நாட்டில் செத்து போயிருக்கிறாங்க. நீட் தேர்வை எதிர்கொண்டு தன்னுடைய மார்க்கு, நல்ல மார்க்கு, அவங்களுடைய மார்க்குக்கெல்லாம் 12th மார்க் அடிப்படையில் இதுக்கு முன்னாடி இருந்த இதுபடி பார்த்தோம்னா இன்றைக்கி அவங்க எல்லாமே டாக்டரு. அனிதாவுடைய ஒரு நல்ல ஒரு படிப்பாளியை நம்ம யாராவது இங்கே பார்க்க முடியுமா? அனிதாவோட மார்க்கோட எந்த பணக்கார முதலாளி விட்டு பிள்ளைங்களோட ஒப்பிட முடியுமா? இன்றைக்கி குஜராத்தில் ஒரு அங்கே இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு மையத்தில் அங்கே இருக்கிற மாணவர்கள் சென்டம் எடுக்கிறவங்ககிட்ட மீடியா போய் பேட்டி கேட்டால் இங்கிலீஷ் பேச தெரியல, தடுமாறுறான். அப்போது பேப்பர் லீக் ஆகிருக்குது. இந்த லீக்கேஜுக்கு யார் காரணம்? அங்கே இருக்கிற பாஜகவினுடைய பிரமுகர்கள் காரணம். அப்போது ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய எந்த தேர்வாக இருந்தாலும், அது ஏதோ நீட் தேர்வோ அது மட்டும் பார்க்கலாங்க. நீட்டு, கியூட்டு, எக்ஸிட்டு, இந்த சிபிஎஸ்சி. இன்றைக்கி சிபிஎஸ்சி இந்தியாவில் 3 மாணவர்கள், சின்னஞ்சிறு மாணவர்கள் சிபிஎஸ்சி தேர்வை எழுதின 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இன்றைக்கி ஒன்றிய அரசை, பாஜகவை செருப்பால் அடித்த மாதிரி இன்றைக்கி அவங்களுடைய அந்த பதிவை நம்ம பார்க்குறோம், அவங்களுடைய அந்த வேலை முறை நம்ம பார்க்குறோம். ஒரு மாணவன் இன்றைக்கி சிபிஎஸ்சினுடைய தேர்வு முறை, சிபிஎஸ்சினுடைய அந்த சிஸ்டம் எல்லாம் நானே ஆக்ட் பண்ணுறேன், உன்னுடைய முறை கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு காரி துப்புறான். இன்னொரு மாணவன் நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழுக்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்போது
இந்த 3 மாணவர்கள் தேர்வு எழுதுனது லட்சக்கணக்கான மாணவர்கள். இன்னைக்கு இந்த 3 மாணவர்கள் வந்து வீழ்த்தி எழுந்திருக்கிறாங்க. இந்த 3 மாணவர்களால் பல லட்சம் மாணவர்கள் வந்து அப்போ எங்களுடைய நான் எழுதின பேப்பர்லேயும் ஏதோ ஒரு தவறு இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பசங்க உணர்றாங்க இன்னைக்கு. அப்போது மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா தேர்விலுமே முறைகேடு இருக்குது. பாஜகவே ஒரு பெரிய முறைகேடு தான். அப்போது பாஜகவே முறைகேடுன்னா அப்போது அவன் கொண்டு வரக்கூடிய தேர்வு எப்படிப்பட்ட தேர்வாக இருக்கும்? அப்போ அந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் யார்? அடித்தட்டு மக்கள்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள், ஏழை எளிய மக்கள்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள். அப்போது அந்த மாணவர்களை வஞ்சிக்குது, தொடர்ந்து வஞ்சிக்குது இந்த ஒன்றிய பாஜக அரசு. இந்த நீட் தேர்வுனால யாருக்கு என்ன லாபம்? பெரும் முதலாளிகள் தான் இந்த நீட் தேர்வில் லாபம் அடைகிறாங்க. ஆனால் இப்போ வரையும் வஞ்சிக்கப்படுற மாணவர்கள், தூக்கு போட்டு சாகிற மாணவர்கள் இப்போ வரைக்கும் இந்தியா முழுக்க சாகிறாங்க, வஞ்சிக்கப்படுறாங்க. மே 3ஆம் தேதி 22,80,000 மாணவர்கள் தேர்வு எழுதினாங்க. ஆனால் அந்த தேர்வு எழுதின மாணவர்களுடைய அந்த வாழ்வாதாரம், அவருடைய மன வலிமை, இதெல்லாம் அவங்க பார்க்க தேவையில்லையா? எத்தனை வருஷமாக படிச்சிருப்பாங்க அவங்க? நீட் எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணணும், நம்மளுடைய குடும்பத்தினுடைய பின்புலம் ஒரு இதுவாக இருக்குது, நம்ம பாஸ் பண்ணி வெளியில் போனதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கஷ்டத்தை உணராத ஒரு அரசு, பாஜக அரசால் கொண்டு வரப்பட்ட நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சின்ற ஒரு தனியார் அமைப்பினால் இன்னைக்கு 22,80,000 மாணவருடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. இன்னைக்கு எல்லாத்தையும் ரத்து பண்ணிவிட்டு மறுபடியும் அவன் தேர்வு வைக்கிறான். இந்த தேர்வை எதிர்கொள்ள முடியாமல் இந்தியாவில் இன்னைக்கு 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் செத்து மடிகிறாங்க. அப்போது இந்த செத்துப்போன மாணவருடைய உயிருக்கு யார் பொறுப்பேற்பா? இந்த செத்துப்போன மாணவர்களுடைய பின்புலம் பார்த்தோம்னா எல்லாருடைய அப்பாவும் விவசாய தொழிலாளியாக இருப்பான், ஆட்டோ ஓட்டுநராக இருப்பான். ஒரே ஒரு மாணவன் கூட பணக்கார வீட்டு பிள்ளையோ இல்லை பெரும் முதலாளி வீட்டு பிள்ளையோ ஒருத்தம் கிடையாது. எனவே பாஜகவினுடைய இத்தகைய முறைகேடை கண்டித்து தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஏஎஸ்எஃப் பல இடதுசாரி மாணவர் அமைப்புகள் சேர்ந்து நீங்கள் போராட்டம் பண்ணுற தமிழ்நாடு முழுக்கவே. தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை வந்து மீடியா மூலமாக டிவிகளை பார்த்து தான் இது வந்து ஆணவ படுகொலைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் மீடியா மூலயமா வராமல், சமூக வலைத்தளம் மூலயமா வராமல் பல நூறு ஆணவ படுகொலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்குது. இன்றைக்கி உதாரணமாக இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னை. சென்னையில் இங்கே இருக்கிற பள்ளிக்கரணை, அங்கே இருக்கிற பிரவீன்ன்ற ஒரு இளைஞன் அவன் காதல் பண்ணி திருமணமும் பண்ணிக்கினான். திருமணம் பண்ண அந்த 2 பேருமே வந்து எங்களுடைய உயிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, காவல்துறை வந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போன முதல் நம்பிக்கையான இடம் வந்து காவல் நிலையத்துக்கு போனாங்க. ஆனால் பள்ளிக்கரணை இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி, அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சொல்லக்கூடிய வார்த்தை, அவனை வந்து விட்டுட்டு உன் வீட்டுக்கு போ, மறுநாளே தாலி அர்த்தப்புன்னு சொல்லிட்டு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அப்போ தலைநகர் சென்னை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. இவர் சொன்ன மறுநாளே அவங்க 2 பேரும் குணமாகறாங்க. அப்போ பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சாதி ஆணவ படுகொலை இன்னைக்கு வரைக்கும் தலைவிரிச்சு ஆடுது. இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக இருந்தாங்க, அவங்க பேசினாங்க, ஒரு இறப்பு ஏற்பட்டால் மாறு பொழந்துன்னு காட்டுவாங்க, எங்கள் ஆட்சியில் நடக்காது, நாங்கள் பார்த்துக்குறோம், இது வந்து ஆணவ படுகொலையே கிடையாது, இது வந்து 2 பேருடைய தனிப்பட்ட சண்டைன்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் பின்னாடி போலீஸுடைய விசாரணையில் தான் வந்து அது உண்மையாகவே ஆணவ படுகொலை தான்னு அந்த இறக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு வந்து செருப்படி அடித்த மாதிரி விசாரணை அடிப்படை தான் தெரிய வருது. அப்போ தொடர்ந்து அதிமுக திமுக அந்த வரிசையில் இன்றைக்கி தாவேக்கனுடைய ஆட்சி முறை, இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவேக்கனுடைய ஆட்சி முறையில் மக்கள் நம்புகிறாங்க. 8 கோடி மக்களினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கி விஜய் ஜெயிச்சிருக்கிறாரு. இன்றைக்கி அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மக்கள்கிட்ட விஜயினுடைய ஆட்சியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா புதுசாக வந்திருக்கிறாரு, நிறைய மாற்றத்தை கொண்டு வரன்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் அவருடைய ஆட்சி நடவடிக்கையில் பல அதிருப்தி இருந்தாலும் கூட விஜயினுடைய இந்த ஆட்சியில் நடந்த இந்த ஆணவ படுகொலை பொதுவாகவே தமிழ்நாடும் இந்தியாவும் ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேரும் வந்து காதல் பண்ணுறாங்கன்னா சாவறதுக்காக கிடையாது. எந்த ஒரு லவர்ஸுமே செத்து போகிறதுக்காக லவ் பண்ண மாட்டான். அவன் 2 பேரும் வாழ்ந்து காட்டணுன்றதுக்காகத்தான் அவன் லவ் பண்ணுவான். அது வந்து ஒரு சேலஞ்ச். அது இன்றைக்கி இருக்கக்கூடிய சாதி சமூகத்தில் நாங்கள் காதலிச்சாவே கொள்ளுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இன்றைக்கி தமிழ்நாட்டில் எழுது. இன்றைக்கி
காதலிச்சா கொல்லுவீங்களேன்னா இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்குறோம். கடந்த 6 மாதத்தில் மட்டுமே 4 சாதிய படுகொலை, கடந்த 6 மாதத்தில் மட்டுமே. அப்போது இந்த 4 சாதிய படுகொலையை தொடர்ந்து இன்னைக்கு பள்ளிக்கூடத்துலேயும் சாதிய வெறியாட்டம் இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடுது. இன்னைக்கு மக்களும் இளைஞர்களும் மாணவர்களும் எதை எதிர்பார்க்குறாங்க? சாதிய இந்த வெறியாட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டினான்னா ஒரு தனிச்சட்டத்தை கொண்டு வாங்கன்னு பல வருஷமாக போராட்டம் பண்ணுறோம். எங்களை மாதிரியான அமைப்பாக இருக்கட்டும், மாணவர்கள் இளைஞர்கள் யாராக இருக்கட்டும், அவனுடைய கோரிக்கை என்ன? நியாயமான கோரிக்கை. இன்றைக்கி நாங்கள் லவ் பண்ணுறோம், எங்களுக்கான பாதுகாப்பு கிடையாது, எங்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு தனிச்சட்டத்தை கொண்டு வந்தேன் கேட்குறோம். நீ புதுசொன்று கொண்டு வர போகிறதில்ல, நாங்கள் உயிர் வாழணும். எங்களுக்கு இந்த சாதிய சமூகத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய அச்சம் இருக்குது. அப்போது எங்களுடைய காதலை பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அந்த இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டியது அரசுடைய கடமை. ஆனால் இன்னைக்கு அரசு அதுலேருந்து ரொம்பவே விலகிட்டாங்க. ஏண்டான்னா இன்னைக்கு இவங்க விலகினதுக்கான பெரிய காரணம் இருக்குது. இன்னைக்கு அரசாங்கமே சாதியை பார்த்து அஞ்சு நடுங்குறான். அரசாங்கம் தான் ஒரு தப்பு நடந்தால் தட்டி கேட்கணும். ஆனால் இன்னைக்கு அப்பேற்பட்ட அந்த வகையில் எந்த அரசாக இருந்தாலும் சரி, அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், தற்போது உள்ள தாவேக்கா இருக்கட்டும், எந்த அரசாக இருந்தாலும் சாதி முன்னாடி மண்டிட்டு முட்டி போடுறான். நம்ம எல்லாரும் பார்க்குற நம்ம திமுகனுடைய ஆட்சி காலத்தில் எத்தனை சாதிய படுகொலை, எத்தனை போராட்டம், இதே நாங்கள் இருக்கக்கூடிய ஏஎஸ்எஃப் சார்பில் எத்தனை போராட்டம் பண்ணோம். சாதிய படுகொலை நடக்குது, ஒரு தீர்வு கொண்டு வாங்க, தனிச்சட்டம் கொண்டு வாங்கன்னு சொன்னோம். இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில் சாதிய அந்த வன்புணர்வு ஏற்படுது. அதுக்காக தான் தொடர்ந்து போராட்டம் பண்ணோம். கம்யூனிஸ்டுகள் சட்டமன்றத்தில் குரல் எழுப்பினாங்க. அந்த அடிப்படையில் தான் பாஷா தலைமையில் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திர தலைமையில் ஒரு தனிநபர் ஒரு குழு ஒன்று போட்டாங்க. அந்த குழுவினுடைய அறிக்கை என்ன சொல்லுது? மாணவர்கள் மத்தியில் சாதிய வேறுபாடை முற்றிலும் கலைக்கணும்னா பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரியிலையும் மாணவர் சங்க தேர்தலை கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்ததுன்னா மாணவர்கள் மத்தியில் அந்த சாதிய அந்த வெறியாட்டம் குறைன்னு சொல்கிறாரு. ஆனால் திமுக மக்கள்கிட்ட நல்லவன் போல் வேடத்தை காய்ச்சிக்கின்னு சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கும்போது மட்டும்தான் இந்த தனிநபர் கமிஷன், இருநபர் கமிஷன், சாதி இரும்பு அடக்கிறன்னு வாய் வழியை மட்டும்தான் இனி எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் வாய்க்கிழியே பேசுகிறாங்களே ஒழிய மக்களுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு அரசு தற்போது வர அமையல. விஜய் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு. அந்த நம்பிக்கையை விஜய் காப்பாற்றணுன்னா காதலிச்சியா கொள்ளுவீங்களான்னு ஒரு மனநிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல கோடி காதலர்களுக்குள்ள ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குது. காதலிச்சா கொல்ல மாட்டோம், காதலிச்சா அரசியல் அமைப்பு சட்டம் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு தனிச்சட்டத்தை தமிழக அரசாங்கம் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்களுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. மணிகண்டன், அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம்.